வித்யோ 10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 1.3 இங்கே ஏபிசி அப்படின்ட்டு 3 கணங்கள் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி அப்படிங்கிற விதியை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த விதியில் 2 சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரெண்டுக்குமான விடையை நம்ம கண்டுபிடிச்சி சரிபார்க்க போகிறோம். இங்கே கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற 3 கணமும் கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துக்கிறாங்க. இதை நம்ம பட்டியல் முறைக்கு மாற்றி எழுத போகிறோம். அப்போ ஏங்கிற கணத்தில் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அடுத்து சச் தட் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன். இந்த ஏங்கிற கணத்தில் எக்ஸ் என்பது தான் உறுப்பு. அந்த எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்னண்டா ஒரு இயல் எண். இப்போ இயல் எண் வந்து எதில் ஆரம்பிக்கும்? 1 2 3 அண்ட் ஸோ ஆன். அதை நம்ம வச்சுக்கணும். அதே நேரத்தில் 1 லெஸ் தென் எக்ஸ், 1ஐ விட பெரிதாக இருக்கும் எக்ஸு, 4ஐ விட சிறியதாக இருக்கும். இந்த இடத்துக்கு கீழே ஒரு கோடு வந்திருந்தால் அது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம 1 எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு கீழே ஒரு கோடு வந்திருந்தால் அது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ 4 எடுத்துக்கணும். ஆனால் இந்த ஏங்கிற கணத்தில் இந்த கோடு வரல. அப்போ 1ஐ விட பெரியது அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கணும். 4ஐ விட சிறியது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அப்போ 1ஐ விட பெரிய இயல் எண் 2. 2 தான் ஃபஸ்ட் நம்பரு. அடுத்து 3 4 5. அதில் 4ஐ விட சிறிய எண். அப்போ 4ஐ விட சிறிய எண் எது? 3. இந்த 2 எண்கள் தான் இந்த கணத்துக்குள்ளே வரும். அப்போ நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஈக்குவல் இருந்தால் அந்த ஃபஸ்ட் நம்பரை சேர்த்துக்கணும். ஈக்குவல் இல்லைன்னா இதுக்கு அடுத்த நம்பரை எழுதிக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான். ஈக்குவல் இருந்தால் இந்த நம்பரை சேர்த்துக்கணும், இல்லைன்னா இதுக்கு அடுத்து உள்ள இந்த சைடு உள்ள நம்பரை எழுதிக்கணும். அவ்வளோதான். அடுத்து பிங்கிற கணம். பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. எக்ஸ் என்பது டபிள்யூவில் இருக்கும். டபிள்யூண்டா முழு எண். உங்களுக்கு தெரியும் 0 1 2 3 அண்டு ஸோ ஆன். அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு இருந்தால் 0க்கு சமம், அதை விட பெரிய எண். அப்போ 0க்கு சமம் அப்படின்னா 0வை நம்ம எடுத்துக்கணும். 0 அதை விட பெரிய எண் வந்து 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே என்ன கண்டிஷன் பாருங்கள், 2ஐ விட சிறிய எண். அப்போ 2ஐ விட சிறிய எண் வந்து 1 தான். இங்கே ஈக்குவல் டு கிடையாது, அதனால் இந்த 2ஐ எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 1. இப்போ இதோட முடிச்சிடணும். அடுத்து சிங்கிற கணம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. இங்கே வந்து 2 கண்டிஷன் கொடுத்துருக்கு. இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் தான் இந்த சைடில். அப்போ 3ஐ விட சிறிய இயல் எண் எதுன்னு பார்க்கணும். அப்போ 3ஐ விட சிறிய இயல் எண் 2 1, இந்த 2 மட்டும்தான். அது மட்டும் எழுதினா போதும். 1 2. 3ஐ விட சிறிய எக்ஸ். எக்ஸ் என்பது எண் அப்படிங்கிற நம்பரில் இருக்குது. அப்போ என்னண்டா இயல் எண் நமக்கு தெரியும். அப்போ 1 2. இதே நேரத்தில் எண்ணுக்கு பதிலாக டபிள்யூ வந்தால் நம்ம 0வையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் சைடை எடுத்து எழுதியிருக்கோம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி, இதுதான் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் இடையில வந்து புள்ளி வைக்கக்கூடாது. இதில் ப்ராக்கெட்டில் உள்ளது எதுன்னு பாருங்கள். பி சேர்ப்பு சி தான் ப்ராக்கெட்டில் உள்ளது. அதை கண்டுபிடிச்சா நமக்கு 1 மார்க் உண்டு. பி சேர்ப்பு சி. அப்போ பிங்கிற கணத்தை எழுதணும். பட்டியல் முறை வந்து 0 1. அடுத்தது சேர்ப்பு சிங்கிற கணத்தை எழுதணும். பட்டியல் முறை வந்து 1 2. அப்போ சேர்ப்பு அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். சேர்ப்புனா 2 கணங்களையும் சேர்த்து ஒரே கணத்தில் எழுதணும். ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டும்தான் வரணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது 2 கணத்துலேயும் இருக்குது, ஆனால் ஒரு டைம் தான் நம்ம எழுதணும். அப்போ 2 கணத்தில் உள்ள உறுப்பையும் சேர்த்து ஒரு கணத்தில் எழுதும்போது ஃபஸ்ட்டு கணத்தை முதல்ல எழுதுகிறோம். 0 1 இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ 2 1க்கு ஒரு 1 போட்டுக்குங்க. அடுத்து 2. இப்போ நம்ம அனைத்து உறுப்பையும் எழுதிட்டோமான்னு செக் பண்ணிக்கலாம். 0 1 எழுதியாச்சு, 1 2 எழுதியாச்சு. அடுத்ததாக மொத்தமாக கண்டுபிடிக்க போகிறோம். எல்ஹெச் சைடில் மொத்தமாக உள்ளது ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. இதில் 2 கணம் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கணும். ஏ ஒரு கணம், ப்ராக்கெட் ஒரு கணம். அப்போ ஏ கணத்தை எடுத்து எழுத போகிறோம். 2 3.
அடுத்து இந்த கிராஸு ப்ராக்கெட் கணம். ப்ராக்கெட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கணம். அது என்ன மேலே இருக்குது 0 1 2 0 1 2. இப்போ இந்த இரண்டு கணத்துக்கும் கிராஸ் பார்க்கணும். இதுக்கு பேர் கிராஸ். கிராஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வரிசை ஜோடிகளின் கணம். இப்போ நம்ம 2ங்கிற நம்பருக்கு வரிசை ஜோடி பார்த்தோம்னா 2, 0 2, 1 2, 2. இந்த வரிசை ஜோடியில் மட்டும் ப்ராக்கெட் போட்டு எழுதணும். அப்போ 2, 0 2, 1 2, 2. இப்போ 2க்கான வரிசை ஜோடி எழுதியாச்சு. அடுத்து 3க்கான வரிசை ஜோடி. அப்போ 3, 0 3, 1 3, 2. இப்போ 3, 0 3, 1 அடுத்து 3, 2. இந்த கன ப்ராக்கெட்டை இதோட க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து ஃபைனல் ஆன்சர். LHS உடைய ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம 1 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHSல A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C இருக்குது. இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குது. அப்போ 2 ப்ராக்கெட்டுக்கும் தனித்தனி ஆன்சரை கொண்டு வந்துட்டு அப்புறமா மொத்தமாக கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A கிராஸ் B எழுதியிருக்கோம். அப்போ A எடுத்து எழுதிக்கலாம். A வந்து 2, 3 கிராஸ் B வந்து 0, 1. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம கிராஸ் பார்க்க போகிறோம். அப்போ 2க்கு வரிசை ஜோடி வந்து 2, 0 2, 1 2, 0 2, 1. அடுத்து 3க்கு வரிசை ஜோடி 3, 0 3, 1. இப்போ நம்ம இந்த 2க்கும் வந்து கிராஸ் பண்ணணும். அப்போ 2க்கு வரிசை ஜோடி பார்த்தோம் அப்படின்னா 2, 1 ஒரு வரிசை ஜோடி 2, 2 ஒரு வரிசை ஜோடி. அடுத்து 3க்கு வரிசை ஜோடி பார்த்தோம்னா 3, 1 ஒரு வரிசை ஜோடி 3, 2 ஒரு வரிசை ஜோடி. இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கு இடையிலையும் நம்ம கமா போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மொத்தமாக ஒரு ஆன்சர் முடிக்க போகிறோம். இந்த RHSக்கான மொத்த ஆன்சர் வந்து A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C ஈக்குவல் டு. இப்போ இந்த 2 ப்ராக்கெட்டுக்கு இடையில் என்ன இருக்குது? சேர்ப்பு இருக்குது. சேர்ப்பு அப்படின்னா 2 கணங்களில் உள்ள உறுப்புகளையும் சேர்த்து ஒரே கணமாக எழுதணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கணத்துலேயும் 2, 1 2, 1 சேமாக இருக்குது. அதே மாதிரி 3, 1 3, 1 சேமாக இருக்குது. அப்போ நம்ம சேமாக இருந்தால் ஒரு முறை மட்டும்தான் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு கணத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். 2, 0. அடுத்து இந்த 2க்கும் ஒரே ஒரு இது மட்டும் எழுதினா போதும். 2, 1. அடுத்து இந்த 2, 2. அடுத்து 3, 0. அடுத்து 3, 1 3, 1. இந்த 2க்குமே ஒன்றே ஒன்று மட்டும் எழுத போகிறோம். மீதி இருக்கிறது 3, 2. இப்போ நம்ம அனைத்து ப்ராக்கெட்டையும் கரெக்டாக எழுதிட்டோமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்க வேண்டியதான். சேர்ப்பு அப்படின்னா எதையும் விட்டுறாமல் எழுதணும். 2 முறை வந்தால் ஒரு முறை எழுதினா போதும். இதை நம்ம சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். 1 மற்றும் 2லிருந்து. அப்போ 1உடைய ஆன்சரையும் பார்க்குறோம், 2னுடைய ஆன்சரையும் பார்க்குறோம். 2 சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். 2, 0 2, 0 2, 1 2, 1 2, 2, 2 3, 0 3, 0 3, 1 3, 1 3, 2. அப்போ LHS சைடும் RHS சைடும் சமமாக இருக்குது. LHS ஈக்குவல் டு RHS ஆகும். அடுத்து ரோம் லெட்டர் 2. இங்கே LHS வந்து A கிராஸ் B வெட்டு C. இதில் ப்ராக்கெட் உள்ளதை முதல்ல செய்யணும். B வெட்டு C. அப்போ B எடுத்து எழுதிட்டோம், C எடுத்து எழுதிட்டோம். 2க்கு நடுவில் வந்து வெட்டு இருக்குது. அப்போ வெட்டு அப்படின்னா 2 கணத்திலும் பொதுவான உறுப்பை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ 2 கணத்திலும் பொதுவான உறுப்பு பார்த்தீங்கன்னா 0 பொதுவாக இல்லை, 1 பொதுவாக இருக்குது. அப்போ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 2 கணத்திலையுமே 1 பொதுவாக இருக்கிறதுனால 1 மட்டும் எடுத்து எழுதுகிறோம். இதுதான் B வெட்டு C. இப்போ மொத்தமாக முடிக்க போகிறோம். அப்போ A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A ஒரு கணம் ப்ராக்கெட் ஒரு கணம். இப்போ A கணத்தை எழுதுகிறோம் 2, 3.
அடுத்து ப்ராக்கெட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச கணத்தை எடுத்து எழுதணும். இப்போ இந்த 2 கணங்களுக்கும் கிராஸ் பார்க்கணும். கிராஸ்னால் வரிசை ஜோடி கணங்களை எடுத்து எழுதணும். அப்போ 2க்கு வரிசை ஜோடி 1. அப்போ 2,1. 2க்கு ஒரே ஒரு வரிசை ஜோடி தான் இருக்குது. ஏற்கனவே உள்ள கணக்கில் 2, 3 அந்த மாதிரி வரிசை ஜோடி இருந்துச்சு. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 1 மட்டும் எழுதினா போதும். அடுத்து 3ங்கிற நம்பருக்கு ஒரு வரிசை ஜோடி 3,1. இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக இந்த 2 கணங்களுக்கும் வெட்டு பார்க்க போகிறோம். இந்த 2 ப்ராக்கெட்டுக்கும் ஆன்சர் இருக்குது. இந்த 2 ஆன்சர்லேயும் வெட்டு எது அப்படின்னு பார்த்து எழுத போகிறோம். அப்போ வெட்டுனா உங்களுக்கு தெரியும், பொதுவானதை மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ இந்த 2 வரிசை ஜோடியிலையும் பொதுவான வரிசை ஜோடி எதுன்னு பாருங்கள். 2,1, 2,1, 3,1, 3,1. இந்த பொதுவான வரிசை ஜோடியை மட்டும் இங்கே எடுத்து எழுதணும். அப்போ 2,1 ஒரு வரிசை ஜோடி, அடுத்து 3,1 ஒரு வரிசை ஜோடி. இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஒன்று மற்றும் 2லிருந்து LHS = RHS என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதலாம், அல்லது RHS ஆகும்.